இது 7 தடவை மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக இருந்த முதலமைச்சர் தொகுதியாக இருந்திருக்குது. 7 தடவை அதிமுக தான் இந்த மண்ணில் ஆண்டு இருக்குது. ஆனா இது வரைக்கும் பட்டா கிடையாது. 2வது குடிநீர், சுத்தமான குடிநீர் கிடையாதுன்றாங்க. ஐயா சொன்னது போல பாதாள சக்கடை போட்டோம், அது போட்டோம், எந்த போட்டாலும் சரி 50 வருஷம் வரப்போகுது. 45 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமையை சொன்னா எப்படி? இன்ன வரைக்கும் கழிவுநீர் குடிநீரோட கலந்துதான் வருது. இதையும் இந்த மக்கள் குடிக்கிறாங்க. இன்னைக்கு கூட்டமா வந்து இங்க இறங்கக்கூடியவர்கள் அது எந்த கட்சியாவது இருக்கட்டும், யாரும் இந்த ஆர்கே நகர்ல வாழ்ந்தவங்க கிடையாது. எந்த ஊர்ல இருந்து வராங்கன்னே தெரியல. இங்க வரக்கூடிய எல்லாருக்கிட்டையும் 25 லட்சம் ரூபாயில இருந்து 40 லட்சம் ரூபாய் கார்ல தான் வந்து இறங்குறாங்க. யாரும் சைக்கிளோ பைக்கிலோ வரல. இவங்க அத்தனை பேரும் காலையில நாங்க எங்க ஊர் பெண்களை தண்ணி அடிச்சு தர சொல்றோம், அதுல குடிக்கிட்டோம். யாராவது குடிப்பாங்களா? எல்லாரும் பெஸ்ட் வாட்டர் அக்கோப்பின்னா இங்க இப்படியான நிலைமை தான் இங்க மாறிக்கிட்டு இருக்கு. இந்த தேர்தலுக்காக வரக்கூடியவர்கள் தேர்தல் வாக்குறுதி மாத்திரம் தராங்களே தவிர இந்த ஊருக்கான எந்த வழிமுறையும் கிடையாது. ஒரு நிமிஷம் பேசுற உங்களுக்கு பேர் தெரியாதா? ஒரே ஒரு நிமிஷம் இல்ல யாரு? நாங்க பொதுமக்கள் பயப்படுற அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஒரு நிமிஷம் கட்சிக்கார நீ பயப்படு, பொதுமக்கள் நாங்க பயப்படுற அவசியம் இல்ல. ஒரே ஒரு செகண்ட் அண்ணா நகருக்கு பட்டா கொடுக்கலன்ட்டு ஒரே ஒரு நொடி. பட்டா சம்பந்தப்பட்ட கேள்வியில 2 பேருமே கேட்டிருக்காங்க. உங்க பதில் என்னையா? அண்ணா நகர் பகுதிக்கு 495 பேருக்கு பட்டா கொடுத்திருக்க. 495 பேருக்கு ஒதுக்கீடு தான் கொடுத்தீங்களே தவிர பட்டா கொடுக்கல. ஒதுக்கீடு ஆணை தான் நீங்க வழங்குனீங்க. அந்த ஒதுக்கீடு ஆணை பெற்றவர்கள் பல பேர் வந்து இன்னைக்கு வித்து போன பிறகு என்னன்னு சொன்னா இந்த 40 வருஷத்துல இன்னைக்கு இருக்கிற யாரும் அந்த வீட்டின் உரிமையாளர் கிடையாது. அவர்கள் பேரில் கிரைய பத்திரம் வழங்க வேண்டும் என்பதான் எங்களோட டிமாண்ட். அதை கடைசி வரைக்கும் யாரும் அதை வந்து செய்து சாய்க்கல. இந்த செங்கோட்டையின் அழைத்து வந்து அந்த டெர்மினல்ஸ்ல 4544 போன்ற பஸ்களை கொண்டு வந்து இப்ப வரலையே, வரல. அப்ப நான் இல்லையம்மா. இப்படி பதில் சொன்னா எப்படி சார்? இப்ப நீங்க யாரு இருக்கீங்களோ அவங்கள நாங்க கேள்வி கேட்க முடியும். நீங்களே இப்ப உறுதி அளிக்கிறீங்க. சின்ன சந்தேகம், 6 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியினுடைய அவைத்தலைவர் தான் இதை பேசுறாரு. ஏதோ வந்து ஒரு சாதாரண வார்டு உறுப்பினர் இல்ல. அதுவும் இந்த தொகுதியில் வாழக்கூடிய ஒரு அவைத்தலைவர். அவர் அவைத்தலைவராக ஒருத்தரை கூப்பிட்டு உத்தரவு போட்டிருந்தாலே முடிச்சிருப்பாங்க. அந்த போக்குவரத்து